சார், அதாவது குறுவை சாகுபடியில் நாங்க சாதனை படைத்திருக்கிறோம் அப்படின்ட்டு சட்டமன்றத்திலேயே சொல்றாங்க. குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் எல்லாம் கடந்த ஆண்டை விட 15 மடங்கு அளவிற்கு அதனுடைய உற்பத்தி அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 5,65,797 ஏக்கர்ல இந்த முறை குறுவை சாகுபடி செஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு அது நிறைய ஒரு பட்டியலை அமைச்சர் சட்டப்பேரவையில் சார். இந்த சாகுபடி சாதனை அப்படிங்கிறது கொள்முதல் செய்வதற்கு முன்னாலே சொல்லிடலாமா சார்? இந்த கொள்முதல்ல சாதனைட்டெல்லாம் சொல்ல முடியாது. சாகுபடினா என்ன? உற்பத்தி பண்ணியிருக்கோம், அது மட்டும்தான் சாதனை இல்ல? அறுவடை பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் அது சாகுபடி சாதனையா சார்? அதாவது குறுவையை பொறுத்த வரைக்கும் குறுவை கொள்முதல் தான் சாதனை. நீங்க இந்த சாதனை இப்ப சட்டமன்றத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சக்கரபாணி அவர்கள் சொன்ன சாதனை என்பது நான் ஏதாவது குழப்பிட்டேனா இல்ல நான் குழப்பி போய் ஏதாவது கேட்டேன் நான்? இல்ல சார், சாகுபடியில் சாதனை அப்படின்னா அது கொள்முதல் செய்ததின் அடிப்படையிலா அல்லது பயிரிட்டதின் அடிப்படையிலா? சார், கொள்முதலின் அடிப்படையில் சார், தெளிவா சொல்றோம். கொள்முதலின் அடிப்படையில். அப்படியா? ஆமா, தெளிவா கரெக்ட். நான் தெளிவா சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனையாக சட்டமன்றத்தில் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சக்கரபாணி அவர்கள் படித்தது கொள்முதலுடைய சாதனை. பயிரிட்டதன் சாதனை கிடையாது. கொள்முதலுடைய சாதனை. அதாவது அஇஅதிமுக ஆட்சியில கடந்த 10 ஆண்டு கால ஆட்சிகள்ல 10 ஆண்டு காலம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர்களுடைய 10 ஆண்டு கால ஆட்சிகள்ல 1,79,00,000 தான் ஒட்டுமொத்த நெல் கொள்முதல். ஓகே, 1,79,00,000. இன்னும் தெளிவா வேணா 1,79,81,000 டன்னு. திமுகவினுடைய இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில எங்களுடைய கொள்முதல் என்பது 2 கோடி டன். இந்த 54 மாசத்துல இது அரசினுடைய தெளிவான ரிப்போர்ட். இதுல யாருக்காவது சந்தேகம்? விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. 2 கோடி, அது 2 கோடிக்கும் தாண்டிடுச்சு. கடந்த மாதம் 1,93,00,000. இன்றைய நிலவரப்படி அது 54 மாதம் முடிந்திருக்கிறது. 2 கோடியை தொட்டுடுச்சு. 2 கோடி மெட்ரிக் டன் கொள்முதல் இந்த 4.5 ஆண்டுகள்ல திமுகவினுடைய சாதனை. நாங்கள் இதை சாதனையாகவே சொல்கிறோம். 10 ஆண்டு காலமா அவர்களுடைய ஆட்சியில என்ன கொள்முதல் செய்தார்களோ அதுதான். அதை 4.5 மாதத்துல அதை முறியடித்ததுதான் திராவிட மாடல் ஆட்சி. எதற்காக அவங்க டெல்டா காரன் நீங்க கிளைம் பண்றீங்கன்னு கேட்டாங்கல்ல. அவங்க திருவாரூர்காரங்க தான் சார். இல்ல சார், நாங்களும் அந்த மாவட்டத்துல தான் வரோம். ஒண்ணு நாங்களும் வெளி மாவட்டம் கிடையாது, எங்களுக்கும் பூர்வீகம் தான். சென்னையில வந்திருக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல பூர்வீகம் விவசாயம் அங்க இருந்தா பிறந்து வளர்ந்த ஊர் அது. மகிழ்ச்சி. நான் சொல்றேன், அவங்க ஊர்ல இப்ப ஒரு ஊரை குறிப்பிட்டு சொன்னாங்க, நாங்க எங்களுடைய ஆட்சி காலத்துல கொள்முதல் நிலையங்களுக்கான சென்டர்ஸ் நாங்க இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருந்தோம். நீங்க என்ன பண்ணுவோம்? நான் சொல்றேன் டேட்டா. இந்த டேட்டாவால சகோதரியை மறுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல நான் சொல்றேன், உங்களுடைய 10 ஆண்டு காலத்துல 7,27,650 மெட்ரிக் டன். நோட் பண்ணிக்கோங்க. 7,00,000 சேமிப்பு கிடங்கு சொல்றேன். ரோட்ல போக்குவரத்துக்கு இடையூறா இன்னைக்கு விவசாயிகள் கஷ்டப்பட்டுட்டு அங்கதான் கொட்டி வச்சிருக்காங்க. இல்ல நீங்க மறுக்க முடியுமா? ஒரு பொய்யான தகவலை சொல்றீங்க. நான் டேட்டா சொல்றேன், நீங்க இல்லன்னா மறுங்க. நான் சொல்றது டைம்ஸ் ஆஃப் இந்தியா. நீங்க கத்தணும்னா நானும் கத்துவேன். நீங்க செய்தி நேரம் வேஸ்டா போய்டும். நீங்க டெல்டா மாவட்டத்துக்கு கால் பண்ணுங்க. விவசாயிகள் ரோட்ல கொட்டி வச்சிருக்காங்க. நீங்க டெல்டா கேள்வி யாரோட கேளுங்க. மேடம், இது பத்திரிகை செய்தி. நீங்க வேணும்னா நான் போய் சொல்றேன் நீங்க சொல்லுங்க. இதுதான் பத்திரிகை செய்தி. செல்லகுமார் இங்க பாருங்க, எங்களுக்கு டைம்ஸ் ஆஃப் சார் 3 வேளாண் சட்டத்தை ஆதரித்த எடப்பாடிக்கு டெல்டா காரங்க பதில் கொடுக்க முடியுமா? மேடம் ப்ளீஸ். சார் செல்வகுமார் இங்க பாருங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியால வருவதை செல்வகுமார் நம்பலாம். நம்புறதுக்கு தயாரா இல்ல. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பெரிய அரசியல் கிடையாது. ஒரு அமைச்சர், நான் சொல்றதை திருப்பி கேளுங்க, ஒரு மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் ஒரு தவறான தகவலை சட்டமன்றத்தில் பதிவு பண்ணியிருந்தா அந்த சட்டமன்றத்தில் அன்னைக்கு உட்கார்ந்திருந்த எடப்பாடி வழக்கம் போல பிக்சர் சாப்பிடறான்னு ஒத்துக்கலாமா? சட்டசபையில அமைச்சர் சொல்லுங்க. உங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஏன் வாயை மூடிட்டு இருந்தாரு? பொய்களை நீங்க சொல்லுவீங்க சட்டமன்றத்துல. கேட்க வேண்டியது
கள்ளக்குறிச்சியில கள்ளக்குறிச்சியில விடுங்க. முதல்ல இதுக்கு வாங்க. நீங்க ஏன் கள்ளக்குறிச்சி போறீங்க? கள்ளச்சாராயத்தால மரணம் நிகழ்ந்து நீங்க கள்ளச்சாராயம் அப்ப பேசுங்க. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சட்டமன்றத்துல மேடம் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நான் சொல்றது சட்டமன்றத்துல மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதிவு செய்யும் போது உங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்ன பண்ணாரு? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நான் சொல்றது தகவல் பொய்யாக இருந்தா நான் அவங்க கேட்டாங்கல்ல, எதற்காக ஒரு டெல்டாக்காரன் கேட்டாங்கல்ல, 3 வேளாண் சட்டத்தை ஆதரித்து பேசியதனால் எங்களுடைய திராவிட மாடல் அரசர் நாங்க வந்து அவர் டெல்டாக்காரன் சொல்றோம். அன்னைக்கு வாயை மூடி இருந்ததுனால எடப்பாடியே எதிர்க்கட்சி துரோகின்னு சொல்ற. இதுல என்ன இருக்கு? மீத்தேன் திட்டத்தை, ஹைட்ரோகார்பன் திட்டத்தை எல்லாம் கொண்டுட்டு வந்ததுனால நீங்க இதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. வேளாண் சட்டத்தை ஏன் ஆதரிச்சீங்க? நான் சொல்றேன் வேளாண் சட்டத்தை எதுக்கு ஆதரிச்சீங்க? பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டா பகுதி அறிவிச்சிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர் தான் நாங்க விவசாயிகளோட தலைவர். கூட்டணியில் இருக்கும்போது புயல் மழைக்கு நிவாரணம் கேட்டுவிட்டு பாஜகவினுடைய கூட்டணிக்கு போன பிறகு அதை பற்றி வாயை மூடி இன்று முதல் கள்ள மௌனம் சாதிக்கிறது எடப்பாடியா நாங்களா? நீங்க வந்து சப்ஜெக்ட்டுக்கு வர மாட்டீங்க. அதிமுக சார்பா பேச வரவங்களுக்கு பாயிண்ட் இல்லனா ரெட் ஜெயின்ட்க்கு போடுவீங்க, இன்பநிதிக்கு போடுவீங்க, எங்கயாவது போங்க. உங்களுக்கு தான் வேலை இருக்கா? உங்கள்ட்ட பாயிண்ட் இருக்கா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கா மேடம்? பதில் இல்லாம எதுக்கு மேடம் மெட்ரிகுலேஷன் பேசுங்க? எடப்பாடிக்கு ஆதரவா பேச வந்திருக்கீங்க. எடப்பாடி செஞ்ச துரோகத்தை பேசுங்க மேடம். எடப்பாடி செஞ்ச துரோகத்தை பேசுங்க. செஞ்ச துரோகத்தை பேசுங்க. ரெண்டு பேருமே அத பத்தி சண்டை போடாம ஆக்கப்பூர்வமா பேசுங்க. இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா விவசாயிகள் பிரச்சனை பத்தி விவாதிக்கிறதுக்கு வேற எங்க இடம் இருக்கு உங்களுக்கு? சார் ஈசன் சார் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. அதாவது நான் ஒரு டேட்டா சொல்றேன். 1,79,00,000 தான் 10 ஆண்டுகள்ல வந்திருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க அதை பாருங்க. இல்ல நாங்க 5 கோடி பண்ணோம்னு ஆதாரத்தை கொண்டு வாங்க. நான் ஆதாரத்தை கையில கொண்டு வந்திருக்கேன், காட்டுறேன். நாங்க 2 கோடி பண்ணிருக்கோம் சொல்றேன். 54 மாதம்ல சட்டப்பேரவையில குறிப்பு இருக்கு. நீங்க சொல்ற எடப்பாடி அங்க மறுத்து இருக்கணும்ல. சட்டமன்றத்துல 1000 மூட்டை நெல் முதல் பண்றேன்னு சொன்னாங்கல்ல, அது உண்மையா இல்லையான்னு கேளுங்க. கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில நெல்லுக்கான ஆதார தொகையில ஒரு ரூபா கூட ஏத்தாதது எடப்பாடி. நான் குற்றம் சொல்றேன். நீங்க ஏத்துலன்னு சொல்லுங்க. நீங்க ஏத்துலன்னு சொல்லுங்க. நான் சொல்றது கேளுங்க மேடம். 10 ஆண்டு காலத்துல 1 ரூபா கூட ஏத்தலன்னு நான் சொல்றேன். நீங்க ஏத்துலன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன் எவ்வளவு கொடுக்கறீங்க மேடம்? ரெண்டுக்கு நாங்க சொன்னது தேர்தல் அறிக்கையில நாங்க சொன்னது 2500 ரூபாய். நாங்க எவ்வளவு கொடுத்தோம் தெரியுமா உங்களுக்கு? 2545 ரூபாய். நீங்க இல்லன்னு சொல்ல முடியுமா? 1 ரூபா கூட ஏத்தாத எடப்பாடி. நீங்க சொல்லுங்க, ஏத்துலன்னு சொல்லுங்க. இதோ இருக்கிறாங்க விவசாயிங்க இருக்காங்க, சொல்லுங்க. 1 ரூபாய் ஏத்தன்னு சொல்லுங்க. 10 வருஷத்துல நான் சொல்றேன், 10 வருஷத்துல 1 ரூபாய் கூட ஏத்தலன்னு நான் சொல்றேன். ஏத்தன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன் 2000 மேடம். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க மேடம். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. 2500 ரூபாய் நாங்க தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தோம். 2545 ரூபாய் சேர்த்து கொடுத்தோம். நீங்க என்ன கொடுத்தீங்க? 10 வருஷமா 1 ரூபாய் கூட. சார் ஒட்டு மொத்தமா நான் சொல்றேன், வேளாண் விவசாயிகள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். மத்திய அரசுடைய தொகையோட சேர்த்து மாநில அரசும் தொகை கொடுக்க முடியும்னு கொண்டு வந்ததே முத்தமிழறிஞர் கலைஞர். அதை 10 ஆண்டு காலம் உயர்த்தாம இந்த 4.5 ஆண்டுகளாக வருடம் கேட்காம உயர்த்தி கொடுத்தது மாநில அரசு. அதை நீங்க இல்லன்னு சொல்ல முடியுமா? நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க 10 வருஷம் ஏன் ஏத்தல? 10 வருஷம் ஏன் கொடுக்கல? உங்களுக்கு விவசாயம் மேல அக்கறை இல்லையா? நான் கேட்ட இதை கேளுங்க. நான் கேட்ட 4 கேள்வி பதில் சொல்லுங்க. 10 ஆண்டு காலம் ஏத்தல, நீங்க ஏத்துலன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம். நீங்க அவங்க இவர்களுடைய ஒட்டுமொத்த மெட்ரிக் டன் கொள்ளளவு சார் இல்ல சார், அவங்க தவறான தகவல் சொல்லும்போது நம்ம அதை எப்படி விட முடியும்? 7,27,600 மெட்ரிக் டன் தான் சேமிப்பு கிடங்குல கொள்ளளவு இருந்தது எடப்பாடி ஆட்சியில 10 வருஷத்துல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்று நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. 7,00,000 நீங்க இல்ல, நீங்க செஞ்சதா சொல்றதுக்கு அதிமுக ஆட்சியில ஏதாவது செஞ்சா சொல்லலாம். செய்வதற்கு சாதனைகள் ஒண்ணு இல்ல. விவசாயிகள் வயிற்றில் அடிச்ச ஒரே சாதனை தான் எடப்பாடி செஞ்சது. அவருடைய சாதனை என்ன தெரியுமா? செங்கோட்டையை கசக்கி தூக்கி போட்டாரு. நாளைக்கு போய் அவர் விஜய் கட்சியில சேர்ந்துவாரு. கூச்சமே இல்லாம இன்னும் கொடி பறக்குதா போட்டாச்சு. விஜய் நாளைக்கு கட்சிக்கு கூட்டணி கூப்பிடுவாரு. அதுதான் எடப்பாடி. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நான் பேசலாம். குறுவை சாகுபடியில் நெல் கொள்முதலை எல்லாம் செய்திருப்பது அரசாங்கம் தானே தவிர தனியார்கள் யாரும் செய்யல இதுல அப்படிங்கிறது அவருடைய. ஆனாலும் இதை உரிய காலத்தில் செய்ய வேண்டிய அமைச்சர் சக்கரபாணி அதை செய்ய தவறிவிட்டார். அதனால தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். சார் உண்மையிலே எங்களுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு, இன்னொரு பக்கம் சந்தோஷமா இருக்கு.
என்ன அப்படின்னா, இதை வருஷம் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் ஒரு ஆள் தான் உட்காந்து எடுத்துட்டு, இந்த வயலும் வாழும் மாதிரி தூர்தர்ஷன் மாதிரி நாங்கள் ஒரே ஒரு டிவி தான் இதை எடுத்து பேசிட்டு இருப்போம், வேற எந்த டிவியும் பேச மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த முறை இது இவ்வளவு காரசாரமான கருத்து மோதல் போய் நீ ஏன் பிரதமரை பார்க்கும்போது இதை பற்றி நீ பேசலன்ட்டு எதிர்கட்சி கேட்கக்கூடிய அளவிற்கு இந்த இந்த இஷ்யூ வந்திருக்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம் தான். இதில் தேவையில்லாமல் எதிர்கட்சி அரசியல் செய்கிறதா, இல்லை தேவையான நேரத்தில் நம்ம செய்யாததுனால வழக்கத்திற்கு மாறான ஒரு அரசியலை அதிமுக இந்த விவகாரத்தில் கையில் எடுத்திருக்கா? ஒட்டுமொத்தமாக தமிழ் நலர்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய முதல்வர் கடந்த ஆட்சிகள், அதாவது எடப்பாடி ஆட்சியில் கூட அது உதயமின் திட்டமாகட்டும், இல்லை மத்திய அரசால் அத்துமீறி இங்கே கவர்னர் போய் ஆய்வுக்கு போனப்போ கூட அவர் எதிர்கட்சியாக பார்க்கவில்லை, தமிழர் நலன் சார்ந்து இது தமிழ்நாடுன்னு நினச்சி அன்னைக்கு எடப்பாடி முதல்வராக இருந்தப்ப ரோட்டில் போய் நின்று கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் வாகனத்தை மறித்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அன்னைக்கு நின்னது, வெளியில் நின்னது எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இன்னைக்கு நான் சொல்கிறேன், எங்களுடைய சாதனையை தோழர் பேசும்போது சொன்னார், கடந்த ஆண்டுகளோட கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஏக்கர் பயிர் ஜாஸ்தியாக இருக்குன்னு. 83 நாட்கள் குருவை நாங்கள் விவசாயி தான், நாங்களும் எங்களுக்கும் தெரியாதெல்லாம் இல்லை. 83 நாட்கள் அந்த ப்ரொக்யூர்மெண்ட்டில் கடந்த ஆண்டு திமுகவினுடைய சாதனையை திமுகவே முறியெடுத்திருக்கிறது. 4,90,000 டன்னு, நோட் பண்ணிக்கோங்க, 4,90,000 டன். அதை முறியடித்து இந்த ஆண்டு 14,30,000 டன்னு நாங்கள் நெல் கொள்முதல் பண்ணியிருக்கோம். எங்களுடைய சாதனையை நாங்களே முறியெடுத்திருக்கோம். இதுதான் கள நிலவரம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10 ஆண்டுகளாக அஇஅதிமுக ஆட்சியில விவசாயிகளுக்கு மாநில அரசினால மத்திய அரசு கூடிய நிதியோட சேர்த்து செப்டம்பர் மாதத்தினுடைய இறுதியில் தொடங்கினதுன்னு நினைக்கிறேன். செப்டம்பர் மாதத்தில் தொடங்கிய இந்த நெல் கொள்முதல் இன்னைக்கு வர நீங்க சொல்றது என்னன்னா 14 லட்சம் டன்னு வந்து நீங்க 14,30,000 டன் இந்த ஆண்டு கொள்முதல் இப்ப வர. ஆமா, ஓகே. அதாவது வந்து கடந்த ஆண்டு இதே 83 நாள்ல நடந்தது வந்து 4,90,000 டன். அப்ப அதனுடைய விளைச்சலை நம்ம கொள்முதல் பண்ணது 3 மடங்கு அதிகமாக பண்ணியிருக்கோம். இது வந்து இப்ப நான் சொல்லக்கூடிய எல்லா புள்ளி விவரங்களும் தமிழக அரசினால் வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்கள். இதை விவசாயிகளும் ஒத்துக்குவாங்க. விவசாயிகள் வேணா அவர் ஆர்டிஐல போட்டிருக்காரு, அவர் ஆர்டிஐல இருந்து பதில் வரட்டும். நான் சொன்ன தகவல்கள் முன்னுக்கு பின் முரணானவை கிடையாது. இது அரசாங்க பதிவேட்டில் உள்ள தகவல்கள். ரெண்டாவது, அவங்க சொன்ன மாதிரி 10 ஆண்டு காலங்கள்ல இவர்கள் கொடுத்த இலவச மின்சாரத்தை விட 2 லட்சத்துக்கும் அதிகமானவர்களுக்கு இலவச மின்சாரத்தை கொடுத்தது திராவிட மாடல் ஆட்சி. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், கடந்த ஆண்டுல 10 வருஷத்துல விவசாயிகளுக்கு மாநில அரசு கொடுக்கக்கூடிய அந்த ஊக்கத்தொகையோட சேர்த்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய தொகையோட சேர்த்து மாநில அரசு தராங்க. அதை ஒரு முறை கூட உயர்த்தி கொடுக்காதது அஇஅதிமுக. இந்த 4.5 ஆண்டுகள்ல வருடம் கேட்காமலே அதை உயர்த்தி கொடுத்தது திராவிட மாடல் ஆட்சி.